என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் சார். கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறத 10 டேஸ் ஸ்டடி பிளானாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 14 மார்க்ஸ் கொஸ்டின், ஃபஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 14 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். டே 5க்கு உண்டான ஸ்டடி பிளான் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. எல்லா ஃபார்முலாஸையும் மனப்பாடம் பண்ணிங்கன்னா மறந்து போயிடுவீங்க. அந்த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாமல் எளிமையான முறையில் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலில் ஃபார்முலாவுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணியும் வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்முலாவோட வீடியோஸ் பாருங்கள். அதுக்கடுத்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் நான் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த ப்ராப்ளத்தினோட வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் கூடிய சம்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும். ஒவ்வொரு சம்முக்கும் பின்னாடியும் எந்த இயரில் கேட்டிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். எந்த சம்மையும் மிஸ் பண்ண வேண்டாம். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இது டே 5க்கு உண்டான ஸ்டடி பிளான் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.